என்னென்னமோ ஐட்டங்கள்லாம் பண்ணுவா, வாயிலேயே நுழையாது பேர். இந்த சாப்பாட்டுக்கும் கோவிலில் ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க, அந்த ருச்சியில் வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? தபோவனத்தை ஒருவேளை சாப்பிடுங்க, அந்த ருச்சியில் வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? பிரமாதமான மெனு இல்லை அது. உடலுக்கும் போஷாக்கு உள்ள தூய்மை கொடுக்கும்னு யாரும் சொல்ல வேண்டாம், பேனர் அடித்து ஒட்ட வேண்டாம். சாப்பிடும்போது உங்கள் உள் மனசு சொல்லும். இது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அப்படி ஒரு பிரம்மஜானியை பார்த்தால் என்ன நேரும்னா அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவேங்கிற அருணகிரிநாதர் உன்னோட சொந்த அனுபவமாக இருக்கணும். அந்த அனுபவம் அவருக்கு ஆயிடுத்து. என் வாழ்க்கையில் முக்கியமான தருணம், என் குருநாதனை நான் பார்த்துட்டேன். அவர் எழுதுகிறார் புஸ்தகத்தில், குருவும் சிஷ்யனுங்கிற புஸ்தகம். அது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும், எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டியது. அதோடைய ஒரு சுருக்கம்தான் ஞானானந்த மகாநிதி. நம்ம இப்போ முந்தானத்து கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். விரிவான புஸ்தகம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது ஏற்கனவே ஞானானந்த நிகேதனில் பதிப்பிச்சுட்டாங்கிறதால அதை வாங்கி நாங்கள் வாசலில் வச்சுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் சொல்கிறார், ரமண பகவான் அவரோட திருமேனி விடுறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நான் தரிசனம் பண்ணினேன். ரமணாசிரமத்துக்கு நிறைய போயிருக்கேன், அவர் தரிசனம் பண்ணியிருக்கேன். அவரோட சன்னிதானத்தை இருக்கிறதே மனசுக்கு ஒரு பேரமைதியை கொடுக்கறத நான் உணர்ந்திருக்கேன். அதிகம் பேசாமல் மௌனத்தினாலேயே பேசுகிற மகான். நம்ம சுவாமியுமே அப்படித்தான், ஜாஸ்தி பேச்சு கிடையாது. ஒரு சில பேர்கிட்ட தான் பேச்சு, மற்றவாட்டெல்லாம் பேச்சு கிடையாது. குழந்தைகளோடலாம் விளையாடுவார், குழந்தைகளோடலாம் கில்லி விளையாடுவார், கோலி விளையாடுவார், ஓடி பிடிச்சி விளையாடுவார். அது பாட்டுக்கு ஒரு பக்கம். அங்கே கட்டட வேலை நடக்கிற வாட்டை சித்தாள் வேலை செய்வார். போய் தலையை அப்படி முண்டாசு முடிஞ்சு கட்டிட்டு செங்கல் எடுத்து கொடுக்கறது, மண் எடுத்து கொடுக்கறதெல்லாம் பண்ணுவார். ஒரு வேளை பிட்சை போடுறா, இதாக வேலை செய்ய வேண்டாமா அப்படிம்பார் அவரே. பரமார் இடத்துல போய் நின்று அங்கே சூப்பர்வைஸ் பண்ணுவார். கட்டட வேலை வேடிக்கை பார்ப்பார், தோட்ட வேலை பண்ணுவார். சுவாமியுடைய அந்த நிலையை அவரே பாடியிருக்கார். ஓடி ஓடியே அலைந்திடுவார், உள்ளம் அசைவற்று இருந்துடுவார்னு பாடியிருக்கார். ஞானின்னு அப்படியே உட்கார்றது இல்லை, எல்லா வேலையும் செய்வா, ஆனால் எதிரையுமே பட்டுக்கொள்ளாமல் இருப்பா. அது கைவந்த கலை அவர்களுக்கு. இப்படி மௌனமாகவே ரமண மகர்ஷி கன்வே பண்ணினார் நிறைய. அதை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இல்லை. அபிஷிக்தானந்தர் எழுதுறார். ஆனால் சுவாமி பேச வேண்டிய இடத்துல பேசியும் சில சமயங்கள் பேசாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினார். எனக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. என்னுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்தது. ஜனும ஜனும கா சம்சய டூட்டே பவ பய தாப மிட்டாயலையோ ஜனும ஜனும கா சம்சய டூட்டே பவ பய தாப மிட்டாயலையோ सखी मेरे सद्गुरु गराए मेरे मन में आनंदमयो रे. दर्शन से सब पाप विनाशे. குருநாதனை தரிசனம் பண்ற அன்னைக்கு உன் பாபங்கள் தீர்ந்தது. கொஞ்சம் மாற்றி போட்டா, என்னைக்கு உன் பாபங்கள் தீர்றதோ அன்னைக்கு குரு தரிசனம் கிடைக்கிறது. सब पाप विनाशे दर्शन से दुख दरिद्र सब दूर गयो रे. அப்படின்னா சுவாமி தரிசனம் பண்றவாளுக்கெல்லாம் துக்கம் வராதா, கஷ்டம் வராதா? அது பாட்டுக்கு வருங்க. நம்ம அதுலேருந்து விலகி போயிடுவோம். அதுக்கு எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற உணர்வை கொடுத்துடுவா. அமிர்த வச்சன சுனு தமனா சூரே. இந்த அமுத மொழிகளை கேட்டா அஜ்ஞான இருள் ஓடிவிடும். கடபீதர பிரபு பாயலையோரே. உள்ளுக்குள்ள குருநாதன் திருவடிகளை காண முடியும். அதனால இன்னைக்கு நான் பாக்கியம் பண்ணினேன். आज सकी मेरे सद्गुरु गराये
என் வீட்டுக்கு குருநாதர் வந்துட்டார். குருநாதருடைய தபோவனத்துக்கு நான் போயிட்டேன். மேரே மனுமே ஆனந்த பயோரே, அத்தனை சந்தேகங்களும் தீர்ந்தது. கேட்ட வினாக்கள், கேட்காத வினாக்கள்,